உலகத்தை பந்தப்படுத்துகிற கருத்துக்களை வைத்துக்கொண்டு வாழ்பவன் தன்னை சுதந்திரமாக வாழ்பவனாக நினைத்தாலும் அவன் பந்தத்திலே வாழ்கின்றவன். உலகத்தை பற்றிய தெளிவான சுதந்திர கருத்துக்களை வைத்து வாழ்பவன் ஒரு பந்தத்திலே இருப்பதாக நினைத்தாலும் அவன் சுதந்திரவான். சாமி எப்பவுமே சொல்வேன், மிகச்சிறந்த சுதந்திரத்தை கொடுக்கின்ற தலைவனுக்கு அடிமையாக இருப்பது மிக மோசமான சுதந்திரவானாக இருப்பதை விட மிக உயர்ந்தது. காரணம் என்ன? அந்த சுதந்திரத்தை பற்றிய தெளிவை தலைவன் உங்களுக்குள்ளே பாய்ச்சி விடுவான். அப்ப நேச்சுரலா என்னவோ உங்களுக்குள்ள சுதந்திரம் மலர்ந்து விடும். அதனால அதை வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு அடிமை மாதிரி தெரியுமே தவிர அடிமைத்தனம் கிடையாது. சுதந்திரத்தை உங்களுக்குள் பாய்ச்சுகின்ற குருவோடு இணைந்து வாழ்வது. சில நேரத்தில் அந்த மக்கள் அப்படித்தான் நினைக்கிறது. ஏன் மக்கள் ஆசிரமத்துக்குள்ள போயிட்டு ஒரு குருவுக்கு அடிமையா இருக்கிறது? ஒண்ணும் வேண்டாம். சுதந்திரத்தை உங்களுக்கு அளிக்கின்ற குருவுக்கு அடிமையா இல்லைன்னா உங்களுக்கு ஏற்கனவே அடிமைத்தனத்தை உருவாக்குகின்ற அந்த கருத்துக்களுக்கு அடிமையா வாழ போறீங்க, அவ்வளவுதான்.